கடைசி காலத்தின் ஜனங்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3:1-2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும். போதும். 3வது காரியம் இங்கே நாம் பார்க்கும்போது வீம்புக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல வீம்பு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் சொல்லுவாங்க, சொன்னாலும் நான் அதை கேட்காம நான் செய்வேன் அப்படின்றதான் வீம்பு, ரைட்? ஆனால் இங்கே இருக்கிற வார்த்தையுடைய அர்த்தம் அது கிடையாது. அலேசோன் என்கிற கிரேக்க வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் பெருமையாய் பேசுகிறவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் முதலாவது இந்த பெருமையாய் பேசுதல் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பெருமை என்ற வார்த்தை அதில் வந்துடுது. ஆக்சுவலாக இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 4வது தன்மை தான் பெருமை. ஆனால் பெருமையாய் பேசுவதை அந்த பெருமைக்கும் முன்பதாக இந்த பட்டியலில் பவுல் போட்டிருக்கிறாரு. ஸோ நம்ம பெருமையாய் பேசுதலையே முதல்ல நம்ம தியானிச்சிடலாம், ரைட்? ஆனால் நம்ம வேதத்தில் எப்பொழுதுமே இந்த பெருமையும் பெருமையாய் பேசுதலும் ஒன்றாக இணைக்கப்பட்டே நீங்கள் அநேக இடங்களில் பார்க்கலாம். குறிப்பாக சொல்ல போனால் ரோமரின் புஸ்தகத்தில் நம்ம அதை பார்க்க போகிறது இல்லை. ஆனால் உலகம், சீரழிந்த உலகத்தினுடைய தன்மைகளை குறித்து சொல்லும்போது இந்த 2 வார்த்தைகளும் ஒன்றாக பவுல் இணைத்து வைத்திருக்கிறதை, பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இது 2க்கும், பெருமை உள்ளவனுக்கும் பெருமையாய் பேசுகிறவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருமை உள்ளவனுக்கு சில நேரத்தில் அவனுக்கு இருக்கிறத வச்சு அவன் தன்னை குறித்து என்ன செய்வான்? ரொம்ப உயர்வாக யோசிச்சுக்குவான். அவன் இன் ஹிஸ் மைண்ட் ஹி இஸ் கிரேட். ஆனால் இந்த பெருமையாய் பேசுகிறவர்கள் ஏன் பெருமையாய் பேசுகிறார்கள் என்று சொல்லி கேட்டிங்கன்னா, அதற்கு ஒரே காரணம்தான். நாம் பேசினா தான் மற்றவன் என்ன செய்வான்? என்ன பெரிய ஆளா மதிப்பான் அப்படின்றதுக்காக வேண்டி பெருமையாய் பேசுகிறவர்கள் பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி பேசுவதும் உண்டு. அந்த வார்த்தை அலேசோன் என்கிற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒருவருக்கு உண்மையாய் இருக்கக்கூடிய ஒர்த், அவங்களுடைய உண்மையான மதிப்பு அல்லது அவங்களுடைய பொருளாதாரம், சொத்து, ஞானம், உயர்வு, இது எல்லாத்தை குறித்தும் அதிகமாய் பேசுவது அல்லது அதையே ஃபோக்கஸ் பண்ணி பேசுவது. நான் வாயை திறந்தாலே என்னை பற்றி தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால், என் மேன்மைகளை குறித்து மட்டும்தான் நான் பேசுவேன்னு சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாங்கள் இல்லாத ஒன்றை போல தங்களை காட்டிக்கொள்வது, பிரிட்டெண்டிங் டு பி வாட் யூ ஆர் நாட். அதாவது உண்மையிலே என்கிட்ட அந்த தன்மை இல்லை, அல்லது உண்மையிலே நான் அப்படிப்பட்ட நபர் இல்லை, ஆனால் அப்படி நான் என்னை காண்பித்து கொள்கிறேன் என்று ஒரு நடிப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுவும் இந்த அலேசான் என்கிற வார்த்தையில் அர்த்தமாயிருக்கிறது. 3வது பார்த்தீங்கன்னா, someone who makes exaggerated claims about themselves, தங்களை குறித்து மிகவும் பெரிதாய் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், இப்படி ஒட்டானா பாரு வந்து எனக்காக நிற்பாங்க 1008 அப்படின்னு தங்களை விட தங்களுக்கு இருக்கிறத மிகைப்படுத்தி மிகவும் அதிகமாக அதை ப்ளோ அப் பண்ணி பேசுகிறவங்க கூட இந்த வார்த்தையின் அர்த்தமாக இருக்கிறது. அதே போல் மற்றவர்கள் என்னை கனம் பண்ண வேண்டும், என்னை அட்மயர் பண்ணணும், என்னை மதிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி எனக்கு இல்லாத ஒரு இமேஜை மற்றவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதும் இந்த வார்த்தையில் அர்த்தமாக இருக்கிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட், என்னையே நான் விளம்பரப்படுத்தி கொள்வேன், எங்கே போனாலும் என்னை என்ன செய்வேன்? ப்ரொமோட் பண்ணிக்குவேன், ரொம்ப அரகண்ட்டாக என்னையே உயர்த்தி நான் பேசுவேன், மற்ற எல்லாரையும் மட்டம் தட்டி பேசுவேன்ற நபருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது என்று அர்த்தம். இப்போது இது அன்ஃபார்ச்சுனேட்டாக கடைசி காலத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதே தவிர இது உலகத்தில் இல்லாமல் இல்லை. வழங்குதா உங்களுக்கு? இது உலகத்தில் இல்லாமல் திடீர்னு கடைசி காலத்தில் வந்த ஒன்று அல்ல. இது விழுந்து போன மனுஷனுடைய தன்மையினுடைய பகுதியாக இருக்கிறது. வாசிங்களேன், யாக்கோபு 3:5 அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சிறிய நாவை மனுஷனால் அடக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதே பகுதியில் அதே 3 அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? மனுஷனால் தன் நாவை அடக்கி கொள்ள
முடியாது. அந்த நாவு என்ன செய்யும் என்று சொன்னால் எப்பொழுதுமே பெருமையானவைகளை அது பேசிக்கொண்டிருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்குது, சரியா? எந்த காரியமே இந்த லாஸ்ட் எண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் விதவுட் அன் ஈவில் ஸ்பிரிட் ஆப்ரேட்டிங் இன் த பேக்ரவுண்ட். இப்போ நான் சொன்னேன், பணப்பிரியத்தின் ஆவி, தற்பிரியத்தின் ஆவி, ரைட்? தன்னையே நேசிக்கிறது, மற்றவர்களை காட்டில் நான் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது, அது ஒரு ஸ்பிரிட். அதே போல பணத்திற்கு பின்பதாக இருக்கிற ஸ்பிரிட்டும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட் தான். வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. சரி, இந்த வெளிப்படுத்தல் 18ல நம்ம பார்க்கிறோம், அவர் அனௌன்ஸ் பண்றாரு, விழுந்தது விழுந்தது, மகா பாபிலோன் விழுந்தது. சரி, இந்த பாபிலோன் என்பது என்ன? பாபிலோன் என்பதை 4 விதமா இன்டர்பிரேட் பண்ணலாம் வேதத்தின் அடிப்படையில். ஒன்று, பாபிலோன் என்பது ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா பாபிலோனிய ராஜ்யம் இருந்தது பார்த்தீங்களா, த சிட்டி ஆஃப் பாபிலோன், அது வந்து தேவனுடைய ஜனங்களை ஒடுக்கின ஒரு நகரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து இதை இன்னொரு விதமாக இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அந்த பாபிலோன் என்பது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் அவருக்கு பின் இருந்த அப்போஸ்தலருடைய நாட்களிலும் என்ன செய்ததாம்? சபையை ஒடுக்கினது, அநேகர் கொல்லப்பட்டார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ரோம சாம்ராஜ்யத்தையும் அதுக்கு ஒரு உருவகமாக அது இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்டர்பிரேஷன், சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இனி வரப்போகும் உலகத்தினுடைய ஒரு ஆர்டர், அதாவது மதத்திலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் ஆளுகை செய்ய போகிற ஒரு ஆவி. அந்த ஆவி என்ன செய்யும்னா தேவனுக்கு எதிர்த்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரைட்? இந்த மூன்றுமே உண்மைதான், இட் இஸ் ட்ரூ. இப்போ பெருமை இதனுடைய ஒரு அடிப்படை குணமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 18ல பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல வாசிங்க. அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரீயாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பது இல்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். ரைட், யாரு இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிறது? மகா பாபிலோனை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஸோ அது ஒரு பெண்ணுடைய உருவகத்தை கொடுத்து இங்க என்ன சொல்றாருன்னா, அவள் என்ன சொன்னாள்? தன்னையே மகிமைப்படுத்தி கொண்டாள். அலேசான் அர்த்தம் வருதா இங்க? தன்னையே மகிமைப்படுத்தி கொண்டாள், செல்வ செருக்காய் வாழ்ந்தாள். அது மட்டுமல்ல, பேசுறது என்ன? நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், கைம்பெண் அல்ல. கைம்பெண் அப்படின்னு சொன்னா நான் விதவை அல்ல அப்படின்னு அர்த்தம். நான் விதவை ஆகவே மாட்டேன், நான் எப்போ பார்த்தாலும் ஐ வில் பி ப்ராஸ்பரஸ், லக்ஸூரியஸ், எனக்கு எந்த குறைவும் மார்னிங் வந்து எனக்கு வரவே வராது, துக்கமே வராது எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையான பேச்சை உடைய ஒரு ஆவியாகவே இந்த ஆவியை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆவி உலகத்தில் இருக்கிற மனிதர்களையும் பாதிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனுடைய முடிவைத்தான் வெளிப்படுத்தல் 18ல நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இன்றைக்கும் உலகத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிறது. இட் பிகம்ஸ் மோர் இன்டென்ஸ் நியரர் டு த கம்மிங் ஆஃப் தி ஆன்டிகிரைஸ்ட். போன வாரம் சொன்ன அந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாஸ்டர் டெனி ஒரு முறை நம்ம 7 days பிரேக் த்ரூ வர்ஷிப்புக்கு வந்தப்போ மேலே எங்கள் ரூமை, கெஸ்ட் ரூமை கொடுத்தோம், கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இன்னைக்கு வர்ஷிப் வர்றதுக்கு. அவர் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் உள்ளே உட்காந்துருந்துருப்பார். அவர் போனதுக்கப்புறம் அந்த ரூமில் அப்படி ஒரு வாசனை. பிள்ளைங்கெல்லாம் ஃபோன் பண்ணி, டெனியனை என்ன சென்ட்டை நம்ம போடுறீங்க? அந்த சென்ட்டு பல நாளாகி எங்கள் ரூமை விட்டு போகவே இல்லை. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அதை திறந்து அந்த ரூமை திறந்து வச்சா அந்த உள்ளுக்குள்ளே ஹால்குள்ளே நுழைஞ்சாலே அப்படியே அந்த ஸ்மெல், நல்லா அந்த ஸ்மெல் அந்த ரூம்குள்ளே போக போக பக்கம் போயிட்டா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல தான் ஒருத்தர் தூரத்தில் இருக்கும்போது அந்த ஸ்மெல்லை வந்து மைல்டாக நமக்கு கிடைக்கும். ஆனால் ஆஸ் வி கம் க்ளோசர் டு தெம், அவங்க நெருங்கி வர 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 இந்த ஸ்மெல் அப்படியே ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியினுடைய செயல்பாடு. அது ஏற்கனவே உலகத்தில் இருக்குது. இயேசு கிறிஸ்து
இருந்த நாட்களிலிருந்து யாக்கோபு அதை பற்றி எழுதுறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், as we come closer to the revelation of the antichrist, அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படும் நாட்களுக்கு நாம் நெருங்கி வர 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 இந்த தன்மைகளெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக உலகத்தில் தெரிய ஆரம்பிக்கிறத நம்ம இது எங்கெல்லாம் ஜனங்களை விழத்தட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். முதலாவது சங்கீதம் 49 5-6 வசனங்களை வாசிக்க. என்னை தொடருகிறவர்களுடைய அக்கிரமம், என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற. ஓகே, போதும். இப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை ஒரு கூட்டத்தார் தொடர்ந்து வர்றாங்க. அந்த கூட்டத்தார் எப்படிப்பட்டவங்களாம்? தங்கள் செல்வத்தை நம்பி திரளான ஐஸ்வர்யத்தினாலே பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நீங்க என்னைக்கு ஐஸ்வர்யத்தை குறித்து செல்வத்தை குறித்து அதன் மேலதான் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றீங்களோ, அன்னைக்கு கட்டாயமா நீங்க என்ன செய்வீங்க? அந்த பணத்தை சேர்க்கணும்னு ஓடுவீங்க. அதுதான் நம்ம பார்த்த பணப்பிரியர். ஏன்னா என்ன பிரச்சனைனா, அதை தான் நான் நம்புறேன். புரியுதா உங்களுக்கு? நான் தேவனை நம்பினா என்ன செய்வேன்? பணத்தின் பின்னாடி ஓட மாட்டேன், அவர் பின்னே ஓடி போவேன். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அவர் பின்னே ஓடி போனால் எங்க கொண்டு வருவாரு? அறைக்குள். ராஜா என்னை தமது அறைக்குள் கொண்டு வருவார். ராஜா அறைக்குள்ள போயிட்டீங்கன்னா காலகையை கூட அசைக்க தேவையில்லை, கை தட்டினா போதும், ஒருத்தாங்க நிற்பா ரெடியா. என்னங்க வேணும்? அதுதான் ராஜா அரண்மனைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம். நீங்க கர்த்தருடைய பிரச்சனத்தை தேடி ஓடுனீங்கன்னா ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடாது. பணம் இருந்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு இல்லை. நீங்க தேவனுடைய பிரச்சனத்தை தேடுகிறவர்களா இருந்தால், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களா இருந்தால், ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைபடாது. ஹல்லேலூயா. ஆனா பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த பணத்தை எப்படியாச்சும் சம்பாதிக்கணும் ஓடி 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 சம்பாதிச்சு அது பெருக ஆரம்பிச்ச உடனே இப்போ மேன்மை பாராட்ட ஆரம்பிப்பார்கள். பொருளாதாரம் என்ற ஒரு ஆசீர்வாதம், ஒருவேளை தேவன் பரலோகத்துல ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருந்தாருன்னா, பொருளாதாரம் என்றும் ஆசீர்வாதம் எங்க இருக்கும்? மேல்தட்டில் இருக்காது, கீழ்த்தட்டில் இருக்கும். ரைட்டா? ஒன் ஆஃப் த லீஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ். அது பெருசா நம்ம தூக்கி தலையில வைக்கவே கூடாது. நீங்க பணத்துக்கு பின்னாடி ஓடுனீங்கன்னா அது ஓட நீங்களும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. பிசாசு அதை வச்சு உங்களை இந்த சொல்லுவாங்க ஹார்ஸ் அண்ட் த கேரட்னுவாங்க. குதிரைக்கு முன்னாடி ஒரு கேரட்டை கட்டி தொங்க விட்டுட்டா அதை பிடிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். பிடிக்கவே முடியாது. ஏன்னா கேரட்டை பிடிச்சிருக்கவன் என்ன பண்ணியிருப்பான்? தான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் முன்னாடியே வச்சு காட்டிட்டு போவான். இது அந்த கேரட்டை பார்த்துக்கிட்டே ஓடும். பணமும் அப்படிதான். பணத்தின் மேலே கண்ணு வச்சிங்கன்னா பிசாசு எந்த டெஸ்டினேஷனில் கொண்டு போய் உங்களை நாசமாக்கணும்னு நினைக்கிறானோ அழகாக கொண்டு போய் நாசமாக்கிடுவான். அழகுதா? பணத்தின் மேலே கண்ணை வைக்காதீங்க. பணம் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. உண்மையிலே பணம் தேவை. ரைட்? மணி இஸ் நீடட். ஆனால் அதுக்குன்னு அது மேலே மனதை வைத்து நம்பிக்கை வைத்தால், அது வரும்போது நீங்கள் அதை குறித்து மேன்மை பாராட்டி பெருமையாய் பேசுவீர்கள். விழுந்து போயிட்டீங்க. வழங்குதா? ஆனால் என் தேவன் என் சகல குறைவுகளையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் அளவுகோலின்படி நிறைவாக்குவார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் அவரை பின்தொடர்ந்து ஓடுவீர்கள். அவர் உங்கள் தேவைகள் அத்தனையும் சந்திப்பார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, எதுக்காக நம்ம தேடுறோம்? தேவை இருந்தால் தேவையை சந்திக்கிற ஒரு வல்ல பிதா நமக்கு இருக்கிறார். அவருக்கு தெரியுமா தெரியாதா நமக்கு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு? சந்திப்பார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இதுக்கு பின்னாடி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுக்கு இருக்கு எனக்கு இல்லாம இருக்கு, அவனுக்கு இருக்கிறத விட எனக்கு பெருசா இருக்கணும். ஸோ இங்கே தான் பிரச்சனை வருது. அதில் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், www 666 அங்கே தான் சிக்கலே இருக்குது. சோஷியல் மீடியாவில் போட்டு தாக்குற தாக்கு, நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், உடனே நம்ம அதை பட்டு உடனே நம்ம அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போகணும்னு நம்ம நினைக்கிறோம். விளங்குதா? தயவுசெய்து இன்னைக்கு தாழ்மையோடு சபையை நான் பார்த்து கேட்குறேன், ப்ளீஸ் குவிட் சோஷியல் மீடியான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதை பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிருங்க. ரொம்ப ரொம்ப குறைச்சிருங்க. நான் கிறிஸ்தவ செய்தி தான் பார்க்குறேன் சிஸ்டர், அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வேற ஒன்று நடுவில் வரும். விளங்குதா? நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஊழியக்காரவங்களே நிறைய பேர் அடிக்டட் டு சோஷியல் மீடியா.
அவங்க பார்த்து 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 நமக்கு அனுப்புகிற ஃபார்வர்ட்லேயே தெரியுது இவங்க முழு நேரமும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் தான் உட்காந்துருக்காங்கன்றது தெரியுது. நான் இன்னைக்கு தயவுசெய்து சொல்கிறேன், மேக்கு அப்புறம் மாறிடுச்சு அங்கே. அது ரொம்ப அப்படியே குப்பையும் அவலட்சணமான இப்போ சொன்ன பேய்களின் குடியிருப்பு மாதிரி மாறிடுச்சு சோஷியல் மீடியா. தயவுசெய்து அங்கே போகாதீங்க. நீங்கள் அதை பார்க்க 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 உங்கள் சிந்தை என்ன செஞ்சிடும், your mind is being impacted, your 5 senses are being impacted. நல்லா கவனிங்க, ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஐம்புலன்களும் அதனால என்ன செய்யப்பட்டு இருக்குது, இம்பேக்ட் ஆகிட்டு இருக்கு. உங்கள் மனசு மாறி நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவர்களாய் உலகத்தின் சிந்தை உள்ளவர்களாய் மாறுவதற்கு சாத்தான் இந்த யுக்தியை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். விளங்குதா? ரைட். ஸோ முதலாவது பணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு மனுஷன் இருந்தானா, இயேசு கிறிஸ்தவனை பற்றி சொன்னார். ஆத்துமாவே நீ என்ன பண்ணிட்ட, காலங்காலத்துக்கும் நீ சேர்த்து வச்சுட்ட, என்ன செய்ய, புசித்து குடித்து நீ சந்தோஷமாய் மகிழ்ந்துரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நைட் அவுட், உன் கதை க்ளோஸ். ரைட், வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரைட், அவர் கொடுக்காவிட்டால் நாம் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதீர்கள். நான் சேர்த்து வச்சுட்டேன், நான் இப்படி வாழ போகிறேன், அப்படி வாழ போகிறேன். பெருமையான பேச்சுகள் வந்தால் தேவன் அங்கேயே அடித்து தட்டிடுவார். ரைட். அடுத்தது ஜனங்கள் எதில் பெருமை பாராட்டுறாங்களா, தங்களுடைய மேன்மையும் தாங்கள் சாதித்தவைகளிலும் பெருமை பாராட்டுகிறார்கள். வாசிக்கலாம் தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். ரைட். நேபுகாத்நேச்சார் இப்படி சொல்வதற்கு ஒரு முகாந்திரம் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா எஸ். அவர் உண்மையிலே சொல்ல போனா தன்னுடைய காலகட்டத்தில் பாபிலோனை கிரேட்டஸ்ட் சிட்டி ஆஃப் த டைம்ஸாக மாற்றிட்டார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம லாஸ் ஏஞ்சலிஸ் அல்லது துபாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பிளேசஸ் தான் பயங்கர பெஸ்ட் சிட்டிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அன்னைக்கு பாபிலோன் தான் உலகத்திலே எப்படி இருந்தது, மிக சிறந்த பட்டணமாக இருந்தது. அதிலே பணம் புரண்டு வருகிறது. ரைட். ஏன்னா பாபிலோன் ராஜா என்ன பண்ணுறாரு, போய் அநேக தேசங்களை மிலிட்ரி கான்குவெஸ்ட் பண்ணி தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டாந்துட்டார். கொண்டாந்ததுனால அவன்லாம் என்ன செய்கிறான், அடிமைப்பட்டதுனால இப்போ அவருக்கு வரி கட்டுறான். வரியினால நிறைய காசு வருது. இவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணுறாரு. எல்லா விதத்துலேயும் அந்த பாபிலோனை மிக அருமையாக அவர் வடிவமைத்து விட்டார். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு எச்சரிக்கை தேவன் கொடுத்தார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் டேனியல் அவரை வார்ன் பண்றாரு. என்ன வார்னிங் கொடுக்கிறார், வாசிக்கலாம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும். ஓகே, என்ன சொல்றாரு, உன்னதமானவர் தான் மனுஷருடைய ராஜ்யத்துல ஆளுகை செய்கிறார். பாபிலோன்லயும் தேவன் தான் ஆளுகை செய்கிறார். நீ வேணா ராஜாவா இருக்கலாம், ஆனால் உனக்கு இந்த கான்குவெஸ்ட் எல்லாம் செய்கிறதுக்கு பலன் கொடுத்தவர், உனக்கு விக்ட்ரியை கொடுத்தவர், உனக்கு இவ்வளவு பணம் புரண்டு வர செய்தவர் எல்லாமே தேவன் தான், நீ அல்ல. பெருமை பாராட்டாத. பாராட்டினா இந்த நீ கண்ட தரிசனம் உன் மேலே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எல்லா தரிசனமும் நிறைவேற வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ரைட். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நினவேக்கு தேவன் யோனா மூலமாக என்ன செய்தார், தீர்க்க தரிசனம் சொல்லி அனுப்பினார். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, உடனே ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அவங்க உபவாசித்து ஆண்டவரிடத்தில் திரும்பின பொழுது தேவன் செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்கை செய்யாமல் இருந்தாரா இல்லையா? அப்போ இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுது, வார்னிங் கொடுக்கப்படுது, எல்லாம் கேட்டோம். இவர் அந்த பாபிலோன்ல அரண்மனையை கட்டின உடனே என்ன செய்யறாரு, பெருமை பாராட்டுகிறார். உடனே விழுந்தது அடி. விளங்குதா உங்களுக்கு? மனுஷனாவே இல்லாம நெகாலாம் முளைச்சி வெளியில் மிருகங்களை போல மாறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ தேவன் உங்களுக்கு செய்தவைகளிலும் அதிகமாய் நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளும் போது தேவன் தான் செய்கிறார். ஆனால் நான் என்ன செஞ்சிட்டேன், என்ன மேன்மைப்படுத்திட்டேன்னா அங்கே அடி விழும். ஏன் தெரியுமா?
வாசிங்க பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க செய்றீங்க, ஆனா பலன் யாருடையது? உண்மையிலே உங்களுக்கு மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்று இருந்தால் கூட அது உங்களுடைய பலன் அல்ல, அது தேவனுடைய பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு, உங்களை குறித்து நீங்கள் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி என்ன செய்யாதீங்க, எண்ணாதிருங்கள். Because it is not you, it is God who empowers you. உங்களை பலப்படுத்தி செய்ய வைக்கிறவர், வலுவூட்டி உங்களை செய்ய வைக்கிறவர் தேவன்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ரைட்? இப்போ அடுத்தது ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, சுப்பீரியாரிட்டி, மற்றவர்களை காட்டிலும் நான் மேலே இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு ஒரு மனுஷனை பெருமையாய் பேச வைக்கும். வாசிக்கலாம் ஏசாயா 14:13-14 வசனங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. சரி, எத்தனை பேருக்கு இந்த பேசேஜ் யாரை பத்தி சொல்லுதுன்னு தெரியும்? சாத்தானை பத்தி. ரைட்? சாத்தான், லூசிஃபர் என்ன சொல்றான்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கும் மேலாக என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். ரைட்? இப்ப தேவனுக்கு மேலாக தன் சிங்காசனத்தை அவன் ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க யோசிக்காதீங்க அவன் தேவனுக்கும் மேலே ஏறி போகலான்னு நினைக்காதீங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? தேவன் உன்னதர், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், அவருக்கு மேல ஒன்றும் கிடையாது. there is no place above him. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இப்போ இவன் தேவனுக்கு மேல போகணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். தேவனை கீழே தள்ளிட்டு அவன் இந்த இடத்துல உட்கார்ந்தாதான் அவன் தேவனுக்கு மேல வர முடியும். there is no place above God. புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி ஹையஸ்ட் பிளேஸ்ல இருக்கலாம். இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறந்த வேலை. என்ன வேலை? தேவனுடைய சிங்காசனத்தை செட்டை விரிச்சு பாதுகாத்தா போதும். ரா பகலா அவருடைய பிரசனத்துல நின்று, அவருக்கு பக்கத்துல நின்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறவன் என்ன யோசிக்கிறான்? இவரை கீழே தள்ளிட்டு இந்த இடத்துல நான் வந்துடணும், அவருக்கு மேல நான் போகணும், இவர் என் கீழே வரணும். ரைட்? ஸ்டேட்டஸை தேடுறவங்க இதைத்தான் செய்வாங்க. விளங்குதா? நீங்க நான் யாரையும் காயப்படுத்தாம நான் உயர்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கவே முடியாது. நீங்க அங்க மேல ஏறுறதுக்கு 10 பேரை கீழே தள்ளி மிதிச்சா தான் நீங்க மேல ஏற. விளங்குதா? தேவன் உயர்த்தினார்னா வேற விஷயம். தேவன் உங்களை உயர்த்தினா யாரையும் காயப்படுத்த மாட்டோங்க. ஆனா நம்மளா உயரணும்னு நினைச்சோம்னா 10 பேர் கீழே விழுந்துருவாங்க, நம்ம தான் கீழே தள்ளி மேலே ஏறுவோம். இன்னைக்கு உலகத்துல அப்படிப்பட்டவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் மேலாக தங்களை உயர்த்தி வைக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை மட்டம் தட்டி கீழே இறக்கி கொண்டாந்தாதான் நாம் பெரியவன் அப்படின்றத காட்ட முடியுன்றதுக்காக வேண்டி இந்த ஸ்பிரிட் என்ன செய்து மனுஷரை தூண்டி கொண்டிருக்கிறது. இப்போ லூசிஃபர் மேலே ஏறணும்னு நினச்சி ஃப்ரம் த பெஸ்ட் பிளேஸ் இன் த யூனிவர்ஸ், யோசித்து பாருங்க இல்லையா? ஆண்டவர் ஒருவேளை உங்களை கூப்பிட்டு என் சிங்காசனத்தை காக்கும்படி உன்னை அபிஷேகம் செய்கிறேன்னு சொன்னா எத்தனை பேர் ரெடியா ஆண்டவரே ஏற்றுக்கொள்றேன்றீங்க சொல்வீங்க? நான்லாம் யோசிக்க மாட்டேன், ஆண்டவரே நான் வரேன்னு சொல்லிடுவேன். பெஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு, அவர் பக்கத்திலே நின்று ராப்பகலா அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய சிங்காசனத்தை பாதுகாக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல இவன் என்ன சொல்லிட்டான்? இவருக்கும் மேலே நான் உயர்வேன் சொன்ன உடனே அங்கிருந்து கீழே தள்ளினாரு. எங்க தள்ளினாரு? நான் சொல்வேன், விழுகிறவனுடைய சரித்திரம் சாத்தானுடைய சரித்திரம். 3rd ஹெவன்ஸ்ல இருந்து 2nd ஹெவன்ஸ்க்கு விழுந்தான். அங்கிருந்து நம்ம கீழே தள்ளிக்கிட்டு இருக்கோம் அவன் ராஜ்யத்தை. ஒரு நாள் கம்ப்ளீட்டா கீழே தள்ள போறோம். அதுக்கப்புறம் அவன் கீழே விழுந்து கொஞ்ச நாள் இங்கே தான் வேலையை காட்டின உடனே ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? தூக்கி எங்க போட போறாரு? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முடிவில்லாத ஒரு கடல்ல அவன் தள்ளப்படுவான். ஸ்டேட்டஸ்ல நான் உயர்ந்து மேலே இருக்கணும்னு நினைச்சதுனால என்றென்றைக்கும் விழுகிறவனுடைய சரித்திரமாய் அவனுடைய சரித்திரம் மாறி போனது. விளங்குதா உங்களுக்கு? ஆனா இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாரு? சாத்தான் உயரணும்னு நினைச்சு கீழே தள்ளப்பட்டான். இவர் தம்மை தாமே தாழ்த்தினதினாலே எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அதான் வித்தியாசம். ரைட்?
ஒரே ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ரைட். என்ன நடந்ததுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ரைட். ஞானஸ்நானம் கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போறார், திரும்ப வரார், தம் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவர் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். யோவான் ஒரு கரையில் கொடுக்குறாருன்னா இவர் அடுத்த கரையில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் என்ன செய்றாங்க, யோவான்கிட்ட வராம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்துட்ட போறாங்க. உடனே சீஷர்களுக்கெல்லாம் பக்தி வைராக்கியம் பற்றி எரிகிறது. யோவானே யோவானே, நம்மை பின்பற்றி வராமல் எங்கே போய் கொண்டு இருக்கிறார்கள்? நீர் ஞானஸ்நானம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் போகிறார்கள். என்ன செய்யறான்? பாபிலோனிய ஆவிய தூண்டி விடணும்னு பார்க்கறான். நம்மளை விட்டு போயிட்டாங்கப்பா, அங்க போயிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே யோவான் சொன்ன பதில், ஆமாமா, அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு சொந்தக்காரன் தான். அவர் நான் தானே ஞானஸ்நானம் கொடுத்தேன், என்னதான் இருந்தாலும் என் கையால் தானே ஞானஸ்நானம் வாங்கலாம், அதனால என் கீழே தான் அப்படின்னு சொல்லலை. ஒரு வார்த்தையும் மட்டம் தட்டி பேசல. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அது பரலோகத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தா நான் அதுக்கு எதிர்த்து நின்றேன்னா நான் பரலோகத்திற்கு எதிர்த்து நிற்பதா இருக்கும். ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், எதிர்த்து நிற்க மாட்டேன். இன்னொருத்தரை தள்ளி நான் மேலே ஏறணும்னு அவசியம் இல்லை. வழங்குதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்பிரிட் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். இன்னொருத்தரை கீழே தள்ளி நான் மேலே ஏறணும்னு நான் நினைக்கக்கூடாது. யார் எங்க நின்றாலும் ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க, எனக்கு கொடுத்திருக்கிறது எனக்கு போதுமானது, என் கைகளின் கிரியைகளை என்னிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். நான் செய்யறதுல நான் உறுதியா இருக்கணும். ஆண்டவரே, நான் செய்கிறத செஞ்சு பரலோகத்தில் உம்மிடத்தில் நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்ற வார்த்தையை நான் என் காதுகளால் கேட்கணும். ஹல்லேலூயா. வழங்குதா உங்களுக்கு? ஃபால்ஸ்ஹுட், அதாவது மாயை. இப்போ முன்னாடி சொன்ன மூணும் உண்மையிலே நம்ம ஸ்ட்ரைவ் பண்ணுறோம், அதுக்குள்ளே சிலதை சாதிக்கிறோம், சிலதை கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறோம். ஆனால் ஒன்று இருக்குது, கம்ப்ளீட் மாயை, அதில் எந்த உண்மையும் கிடையாது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஒரு வார்த்தையை பவுல் சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஓகே, இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, பவுல் தான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், அதுக்கு மேல ஒரு வார்த்தை மிஞ்சி சொல்லாதீங்க. வழங்குதா? இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, செய்யாமல் இன்னொருவர் செய்த ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு தாங்கள் செய்தது போல அதில் மேன்மை பாராட்டும் போதுதான் இந்த பாபிலோனிய ஆவி என்ன செய்யுது, பெருமையை தட்டி விட்டு கமான் அடிச்சு பறிச்சு இப்போ எல்லாத்தையும் ஓம் பேரில் ஓன் கணக்கில் சேர்த்துக்கோன்னு சொல்லி சாத்தான் உங்களை ஊக்குவிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வாசிங்க ஒரு வசனம், நீதிமொழிகள் 25:14. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழை இல்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. சரி. ஸோ ஒன்று இன்னொருத்தர் செஞ்சதை நான் செஞ்சதா உரிமை பாராட்டி உண்மையா நான் செய்யாம அதனுடைய கிரெடிட்டை நான் எடுத்துக்கொள்றது. இன்னொன்று ஃபார் த பிரைஸ் ஆஃப் பீப்புள், மற்றவர்கள் கேட்டு ஐயோ எவ்வளோ பெரிய மனசு, இவரே ஒரு ஊழியம் செய்கிறார், இவரே ஒரு ஊழியக்கார், இவர் நான் தரேன்னு சொல்றாரு அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருப்பாங்க, அன்னைக்கு இருந்த அத்தனை பேரும் மனசுல அவ்வளோ பெருசா அவரை யோசிச்சுப்பாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா வெறும் புகழ்ச்சிக்காக செய்யப்பட்ட ஒன்று. தயவு செய்து அப்படிப்பட்டதை செய்யவே செய்யாதீங்க. பெருமையாய் மற்றவர்களுடைய முன்னிலையில பேசிவிட்டு, இஃப் யூ டோன்ட் இன்டென்ட் டு டூ இட், நீங்க அதை போல செய்ய போறது இல்லைன்னா அதை பேசவே பேசாதீங்க. ஏன்னா மனுஷன் பார்க்காம போகலாம், எங்க போனாலும் தேவன் ஒருவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக எங்கே போவேன் யோசித்து பாருங்க. மேடையில் நிற்கிற நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு நான் வெளியில் போய் வேற மாதிரி செஞ்சேன்னா நீங்கள் பார்க்காம போகலாம். ஆனால் என்னை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் கேட்கிறதை வைத்து எனக்கு பலன் வரப்போகிறதில்ல, அவர் பார்க்கிறதை வைத்து தான் பலன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வழங்குதா? இந்த உணர்வு நமக்குள்ளே இருந்தால் நம்மை நாமே உயர்த்தி நாம் அப்படி பேச மாட்டோம். சரி, வாட் இஸ் த சொல்யூஷன்? சொல்யூஷனுக்கு போய் முடிச்சிடலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். சரி,
ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் எவ்வளவு நம்மை நாமே தாழ்த்துகிறோமோ அதே அளவு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்கள் உயர்வு உங்கள் கையில் தான் இருக்கிறது. பெருமையாய் பேசுகிறதுல இல்லை, மனுஷருக்காக, சோசியல் மீடியாக்காக, உலகத்தினுடைய அளவுகோலுக்காக என்ன நாம் பிரசன்ட் பண்றது இல்லை. நான் எந்த அளவுக்கு என்னை தாழ்த்துகிறேனோ அதே அளவுக்கு தேவன் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எழுந்து நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்தில். இன்றைக்கு ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் இருதயத்தில் நாங்கள் எங்களை குறித்து எண்ண வேண்டியதிலும் அதிகமாய் மிஞ்சி எண்ணுகிறவர்களாக இருந்தால் இந்த நாளில் ஹெல்ப் அஸ் டு செட் அவர் செல்ஸ் ரைட். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்திருக்கிறீர். எங்கள் பலன் அல்ல, எங்கள் திறமை அல்ல, எங்களுடைய தாளந்துகள் அல்ல. ஆண்டவரே, எங்களை நீங்கள் பலப்படுத்துறீங்க, எங்களை எம்பவர் பண்ணுறீங்க. உங்களுடைய பலத்தினாலும் உங்களுடைய வல்லமையினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாளில் ஒப்பு கொடுப்போமா? என் பலன் அல்ல ஆண்டவரே, என் பலன் அல்லப்பா. ஹல்லேலூயா. நீரே எனக்குள் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறீர். You are the God who empowers me to do all things, Father. ஆண்டவரே, உம்முடைய பலம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். நான் அல்ல கர்த்தாவே, நீரே என்னில், நீரே எல்லாம் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ரேமா காலமா சந்தரனமா ஷிக்கரலபா. ஆண்டவரே, எல்லா பாபிலோனிய ஆவிகளின் தாக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கை விட்டு கட்டி அப்புறப்படுத்துகிறோம். We say get out in the mighty name of Jesus. அந்த பெருமையின் ஆவி, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஆவி எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கே அதை அப்புறப்படுத்தி எங்களை சிலுவைக்கு தாழ்த்தி வைக்கிறோம். கிறிஸ்துவனுடைய தாழ்மை, அவருடைய சாந்தம், அவருடைய மென்மை, அவருடைய மனத்தாழ்மை எங்களுக்குள் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். அதற்காகவே எங்களை தெரிந்தெடுத்தீர் என்று வேதம் சொல்லுகிறதே. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை மறுரூபமாக்கும்படியாக தெரிந்தெடுத்தவரே, இந்த காலவேளையிலே அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினாலே குமாரனுடைய சாயலை தரித்துக் கொள்ள உதவி செய்வீராக. தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் பிதாவே.